ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கடையில் வாங்குறதோட செம்ம பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பூண்டு, வெங்காயம், பீன்ஸ், கேரட், கேபேஜ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். எங்களுக்கு வெங்காயம் சேர்த்தா பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கோம். பூண்டும் ரொம்ப சேர்த்துக்கூடாது, மீடியமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாமே ரொம்ப வதங்கணும் இல்லை, போட்டோன்னே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எல்லா காயுமே போட்டுருங்க. இப்போ கேபேஜ் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேபேஜ் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் போல் வதக்கி எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போயே நம்ம கேரட், பீன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் அழுத்தமான காய், அதனால் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அது வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் வெந்திருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும், அதனால் நம்ம முன்னாடியே போட்டுக்கணும். நாங்கள் வந்து சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம், அதனால் நாங்கள் இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணிலாம் விட்டு பிரிஞ்ச மாதிரி இது போல் தான் இருக்கும். இப்போ இதில் காயெல்லாம் ஓரமாக நவுத்திட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதில் முட்டையை இப்போயே உடச்சி ஊற்றிக்கலாம். நாங்கள் 2 பேர் இன்றைக்கி செய்கிறோம், அதனால் 1 முட்டை சேர்த்துக்கிறோம். 1 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க, ரொம்ப வெந்துடக்கூடாது முட்டை. அவ்வளோதான், முட்டையை வதக்கி எடுத்தாச்சு. இது போல் காயோடு சேரக்கூடாது. நெக்ஸ்ட்டு காயோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் ரைஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எக் சேர்த்துருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது கடையோட பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.